அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆத்ம நமஸ்காரம். நான் உங்கள் கந்த நடிமை கார்த்திகா தர்மராஜன். இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் சபரிமலை ஐயப்பனை தான் பார்க்க போகிறோம். அவரின் வரலாற்றை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க உறவுகளே, ஐயனின் பிறப்பையும் அவர் வரலாற்றையும் நாம் காண்போம். உண்மையில் ஐயப்பன் என்பவர் யார்? ஐயப்பன் புலியை வாகனமாக கொண்டவர். தவக்கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் அருட்கடல். மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்ய அவதரித்தவர்தான் ஐயப்பன். வாங்க உறவுகளே, ஐயனின் வரலாற்றை விரிவாக காண்போம். கேரளாவில் பந்தல மகாராஜா என்பவர் குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வந்தார். அந்த சமயத்தில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தால் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக பிறந்தவர்தான் ஐயப்பன். விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும், அதாவது விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் ஐயப்பன் பிறந்தார். குழந்தையாக பிறந்த ஐயப்பனை வில்லாளி வீரனை மரத்திற்கு அடியில் விட்டுவிட்டு சென்றனர் ஹரியும் விஷ்ணுவும். தெய்வ செயல்கள் அல்லவா, அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. பக்தி மானான பந்தல மகாராஜாவின் பிள்ளையில்லா குறை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்றனர். வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டான். எங்கு குழந்தை அழுகிறது என பதைபதைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் தேஜஸுடன் குழந்தை ஐயப்பனை கண்டான். ஆண்டவா, என் குழந்தையில்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கிருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றான் பந்தல மகாராஜா. அரசியும் மட்டில்லா மகிழ்ச்சியடைந்தாள். குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கி போனார்கள். ஜோதிடர்கள் அனைவரும் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை எனவே கூறினர். மணியுடன் பிறந்ததால் மணிகண்டன் என்று பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்தனர். இந்த நிலையில்தான் மகாராணிக்கும் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர். ஆனால் எங்குமே நல் மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்குமல்லவா. ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள். அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கிறது. உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சை கலந்தனர் சிலர். தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள். தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்தாள் அரசவை வைத்தியரை. புலிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் என கூற வைத்தாள் வைத்தியரை. ஐயப்பன் அறிய மாட்டானா உண்மையை? தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான். வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தாள். வில்லெடுத்தான் வில்லாளி வீரன். வதம் செய்தான் மகிஷியை. அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது. தேவர்கள் பூமாறி பொழிந்தனர். இந்திரனோ புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் மணிகண்டன் ஐயப்பன். புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறி போனாள் அரசி. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள் ஐயனிடம். ஐயப்பனும் அவ்வாறே செய்தருளினார். தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையில் தவமிருக்கப் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் 18 படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் ஐயன். இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு தவக்கோலத்தில் காணலாம். ஆம் உறவுகளே, துண்டு கட்டியிருப்பதை காணலாம். அதற்கும் ஒரு காரணம் கூறப்படுகிறது. ஐயப்பனை காண பந்தல மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்றார். இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காகவே தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பனின் காலை சுற்றி கொண்டது. உச்சி நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல் தோன்றும். இன்றும் காணலாம் சபரியில். ஒரு பெண்ணை வதம் செய்துவிட்டு ஐயப்பன் அமர்ந்திருப்பதால் சபரிமலைக்கு இளம் வயதில் இருக்கும் பெண்கள் செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடு உள்ளது. மற்றொரு காரணம் அறிவியல் படி பார்ப்போமா? சபரிமலையில் காந்த சக்தி அதிகம் என்பதால் அவற்றின் கதிர்வீச்சுகளால் பெண்களின் உடல்நிலை, குறிப்பாக கர்ப்பப்பை பாதிக்கப்படும் என்பதால் அவற்றை தவிர்ப்பதற்காகவே பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு உள்ளது.
நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. ஐயனின் வரலாற்றை கேட்ட அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் ஐயனின் அருள் கிடைக்க வாழ்த்துக்கள். ஓம் சாமி சரணம்.